everyone, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா chemical kinetics part 2. So நேத்து வந்து I completed the first half of the chemical kinetics. So I stopped up to what you call first order reaction and what you call derivation of rate constant அது வரைக்கும் முடிச்சிருந்தோம். So let's go and check the syllabus எது வரைக்கும் முடிச்சிருக்கோன்ட்டு. So we completed up to zeroth order reaction. Okay. Effect of temperature and reaction rates, half-life period, activation energy, Arrhenius equation, அப்புறம் வந்து theories of reaction rates. So effect of temperature வந்து நம்ம ஆரம்பிக்கணும். Okay. So let's begin the session. Effect of temperature. ஸோ இது ஏற்கனவே வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் இல்லையா, நம்ம கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் வந்து ரியாக்ஷன் ரேட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் நிறைய படித்தோம். என்னென்னது கான்சன்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரெஷர். ஓகே, ப்ரெஷருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கேட்லிஸ்ட், அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கேட்லிஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து வி ஸ்டடிட் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ். அதில் டெம்பரேச்சர் ஃபேக்டரும் வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஓகே, ஸோ அப்போது டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணும், டெம்பரேச்சர் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு என்ன ஆகும், வென் யூ இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ரேட் இன்க்ரீசஸ். பட் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர் ரேட் ஆல்சோ இன்க்ரீசஸ், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லிக்கலாம். ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன், நாட் ஃபார் ஆல் த ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போது என்னது அது, அப்போ இதில் வந்து ஒரு குவான்டிட்டி வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது பேர் என்னென்னா வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஸோ வாட் இஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்? ஸோ ஒரு ரியாக்ஷனை நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் கேரி அவுட் பண்ணுறீங்க. அதே ரியாக்ஷனை ஒரு 10 டிகிரி செல்சியஸ் டிஃப்ரென்ஸில் ஒரு ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் இல்லை தான், பட் மேபி இந்த வின்டர் சீசனில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ரியாக்ஷனை வந்து நான் 25 டிகிரி செல்சியஸில் பண்ணுறேன், அதை வந்து நான் K1 வச்சுக்கிறேன். அதே ரியாக்ஷனை வந்து நான் 35 டிகிரி செல்சியஸில் பண்ணுறேன், அதை K2 வச்சுக்கிறேன். இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்க ரேஷியோ தான் வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அதாவது த ரேட் ஆஃப் த ரேட் கான்ஸ்டன்ட் at 35 degree Celsius divide by rate constant at 25 degree Celsius. நீங்கள் எந்த டெம்பரேச்சர்னாலும் கேரி அவுட் பண்ணலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆக மற்ற நீங்கள் அதே ரியாக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ட்ரைடாலிசிஸ் நான் வந்து பண்ணுறேன் லேபில். எஸ்ட்ரைடாலிசிஸ் வந்து ஃபஸ்ட்டு 25 டிகிரி செல்சியஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு வாட்டர் பாத்தில் 35 டிகிரி செல்சியஸ்க்கு செட்டப் பண்ணிவிட்டு அப்புறம் அதே ரியாக்ஷனை நான் கேரி அவுட் பண்ணுறேன். ஓகே, அப்போது ரேட் கான்ஸ்டன்ட் என்ன ஆகுது, ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் இட் டபுள்ஸ் தி, இதனோட ரேஷியோ வந்து 2 இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன், நாட் ஃபார் 100% சொல்ல, மேபி 90% ஆஃப் த ரியாக்ஷன், when you just increase the temperature by 10 degree Celsius, what are the reaction that you carry out and that below the 10 degree Celsius, அதனோட ரேஷியோ வந்து எப்பவுமே 2க்கு தான் இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த rate constants of a reaction at 2 different temperatures differing by 10 degree Celsius. So இந்த temperature coefficient எப்படி define பண்ணலாம்னா, we can define it is the ratio of the rate constants at two temperatures differs by 10 degree Celsius. இதுதான் வந்து இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டுக்கான டெஃபினேஷன். ஓகே, ஸோ அதனோட ஸ்டேட்மெண்ட் வந்து இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 35, நீங்கள் மேபி ஈவன் 20-30க்கு பண்ணலாம், இல்லைனா 30-40 கூட நீங்கள் பண்ணலாம். ஆக மற்ற அந்த ரெண்டு ரேட் கான்ஸ்டும் 10 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ரேஷியோவில் வந்து டிஃபர் ஆகணும்.
ஓகே. ஸோ அப்போ இந்த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் சம்திங் ரிலேட்ஸ் டு தி ஆக்டிவேஷன் எனர்ஜி. அது எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா அரியனியஸ் தியரி வந்து நம்ம கேஷியஸ் ஸ்டேட்டில் படித்தா மேக்ஸ்வெல் தியரியிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ நம்ம மேக்ஸ்வெல் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சார் இல்லையா. லைக் கேஷியஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாலிக்யூல்ஸும் வந்து இப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம படித்தப்போ இது வந்து மோஸ்ட் ப்ராபபிள் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலிக்யூல் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அப்போது இந்த பேரியரை கிராஸ் பண்ணி இந்த மாலிக்யூலுக்கு இவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் இதை கிராஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி அந்த மேக்ஸ்வெல்லோட ரிலேஷன் ஃபார் கேஷியஸ் ஸ்டேட் மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அர்ரீனியஸ் வந்து என்ன பண்ணுறாரு, ஹீ ப்ரொப்போசஸ் ஒன் ஈக்குவேஷன். அதுதான் வந்து அர்ரீனியஸ் ஈக்குவேஷன். அர்ரீனியஸ் ஈக்குவேஷன் அது என்ன அந்த ஈக்குவேஷன்? அது வந்து என்னன்னா k is equal to a into e power minus ea by rt. ஓகே. ஸோ இங்கே கேன்றது வந்து ரேட் கான்ஸ்டன்ட், ஏன்றது வந்து அர்ரீனியஸ் ஃபேக்டர்னு சொல்லுவோம், அர்ரீனியஸ் ஃபேக்டர். ஈஏன்றது என்னது, ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜி. டி வந்து டெம்பரேச்சர். ஓகே. இதுதான் வந்து அர்ரீனியஸ் ஈக்குவேஷன். கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டலாம். ஓகே. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா we are just going to just draw the diagram. உங்களுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு வச்சுப்போம், கைனெட்டிக் எனர்ஜி. ஒய் ஆக்சிஸில் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வித் அ கிவன் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா T1ன்ற டெம்பரேச்சரில் உங்களுக்கு இப்படி இருக்கும். ஓகே. T2ன்ற டெம்பரேச்சரில் வந்து இப்படி இருக்கும். ஸோ இது வந்து கைனெட்டிக் எனர்ஜி. ஓகே. இப்போ நான் ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கு வரேன். ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஜஸ்ட் ரியாக்டண்ட் அந்த எக்ஸோதர்மிக் எண்டோதர்மிக் ஒரு கிராஃப் வரையும்ல, அந்த கிராஃப் வரைவோம். ஓகே. ஸோ அது என்னென்னா இங்கே ரியாக்டன்ஸ் வந்து இருக்குது, இந்த இடத்துல ரியாக்டன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ டைரெக்டாக ரியாக்டன்ட் வந்து டக்குன்னு ஃபார்ம் ஆகாது, இட் ஹாஸ் டு கிராஸ் த்ரூ தி ஒரு பேரியர். ஓகே. இந்த பேரியரை எனர்ஜி பேரியரை வந்து கிராஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த ரியாக்டன்ட் இருக்கு இல்லையா, இதிலிருந்து இது வரைக்கும் இருக்க அந்த ஜோன் பேர் வந்து எனர்ஜி பேரியர்னு சொல்லுவோம், இல்லைனா த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. ஸோ இட் இஸ் த மினிமம் எனர்ஜி the molecule should possess, the colliding molecule should possess the cross over the barrier. இது பேர் வந்து threshold energy. இப்போ சப்போஸ் எல்லா மாலிகூல்ஸும் இங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சில மாலிகூல்ஸ் இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம். I'll draw it in the white. இப்போது இங்கே ஒரு ஒயிட் கலரில் இங்கே ஒரு மாலிகூல் இருக்குது, அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும், அதுக்கு வந்து அது எவ்வளோ எனர்ஜி பொசஸ் ஆகிருக்கு மைனஸ் இவ்வளோ தான் தேவைப்படும். ஓகே. அந்த பேரியரை கிராஸ் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்ம எப்படி வந்து எழுதலாம்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி is equal to threshold energy minus energy possessed by the molecule. For example, internal energy கூட சொல்லலாம், energy possessed by the molecules. ஓகே. த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜின்றது இந்த பேரியர். ஓகே. அப்போது சப்போஸ் இங்கே ஒரு மாலிகுல் இங்கே இருக்குன்னா இட் நீட்ஸ் ஒன்லி மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இங்கே ஒரு ஏ மாலிகுல் இருக்குது, இங்கே ஒரு பி மாலிகுல் இருக்குது. பிக்கு வந்து ரொம்ப நம்ம எவ்வளோ புஷ் பண்ணோம், கொஞ்சமாக புஷ் பண்ணாவே போதும் அந்த பேரியரை கிராஸ் பண்ணிடும். அப்போ எவ்வளோ ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவைப்படும், த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜிலேருந்து அந்த எனர்ஜி ப்ராசஸ் மாலிகுல் அவ்வளோதான். அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி இதுதான். ஓகே. அந்த கான்செப்ட். ஸோ அப்போ வந்து கேட்பாங்க. ஓகே. ஸோ
the exact energy of the reactant molecules having the energy less than the threshold energy must acquire the energy to yield the products. Okay, that is known as the activation energy. The energy required to cross over the barrier is known as the activation energy. So அந்த மாலிகுல் ஒரு மாலிகுல் இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் மாலிகுல் இங்கே இருக்கலாம் இல்லை இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம். ஓகே, ஸோ மாலிகுல் 1 2 3 4 அப்போ மாலிகுல் 1 requires more energy to cross over the barrier, 2 அதை விட கம்மியாக தேவைப்படும், 4க்கு ரொம்ப ரொம்ப கம்மியான எனர்ஜி. அப்போ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். டிஸ்ட்ரிபியூஷனாக ஒரு மாலிகுல் ஒரு இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் ஆவரேஜ் தான் அது வந்து ஆவரேஜ் எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம கேஷியஸ் ஸ்டேட்டில் ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன, மோஸ்ட் ப்ராபபிள். இப்போ சப்போஸ் ஒரு 10 மாலிகுல்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது, ஆனால் 2 மாலிகுலுக்கு இவ்வளோ இருக்குது. அப்போது மேக்ஸிமம் ஒரு 100 மாலிகுலில் 70 மாலிகுல் ஒரு எத்தனை வெலாசிட்டி வச்சுருக்கு, ஒரு 70 மாலிகுல் ஒரே மாதிரியான வெலாசிட்டி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. மீன் வெலாசிட்டினா ஆவரேஜ் வெலாசிட்டி எடுத்துகிட்டு அதுக்கு ஸ்கொயர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா அதான் ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டியை ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா அது பேர் ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. இந்த மாதிரி தான் வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து என்னன்னு தெரிஞ்சிடுச்சு நமக்கு. ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன, அரீனியஸ் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. So the minimum energy required to cross over the barrier is known as the activation energy. Threshold energy na, that is the energy from the reactants to the barrier kirka distance da vandu and diagram la vandu na vareran. So clear ah varera. Inga vandu reactant irukku, inga reactants, inga vandu products irukku. Na exothermic da eduthirken, even எண்டோதர்மிக்கு வேறு மாதிரி சினாரியோ. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் வந்து இது எக்ஸோதர்மிக் எண்டோதர்மிக். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓகே நான் ஒயிட்டில் வைக்கிறேன். எந்த ஒரு கேட்டலிஸ்ட் இல்லாமையும் வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குது. இதுதான் வந்து இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. ஓகே, இப்போது மாலிகுல் வந்து இங்கே இருக்குது. அப்போது மாலிகுல் இங்கே இருக்குன்னா இதை கிராஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி தான் வந்து இஏ, ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே, எனர்ஜி இது வந்து எனர்ஜி வந்து பொசஸ்டு பை த மாலிகுல். இப்போ இஏ வந்து த்ரெஷ்ஹோல்டுலேருந்து இந்த எனர்ஜி பொசஸ்லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா வர்றது தான் வந்து இஏ. ஓகே, சப்போஸ் எல்லா மாலிகுல்ஸும் நீங்கள் இங்கேயே இருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்போ த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி ஈக்குவல் டு தி எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன். இப்போ இதுலேயே வந்து ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷனாக இருக்குது. ஏ கிவ்ஸ் பி. இப்போ ஏ வந்து இங்கே எழுதலாம், பி வந்து இங்கே எழுதலாம். அப்போது அதுக்குமே வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இப்போ இது வந்து என்னென்னா எல்லா மாலிகுல்ஸ் இங்கே இருக்குது நீங்கள் இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து இஏ ஃபார்வேர்டு. ஓகே, அப்போது சப்போஸ் பி மாலிகுல்ஸ்லாம் இங்கே இருக்குது, அது எவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணணும் இந்த பேரியர் இப்போ இது இஏ வந்து பேக்வேர்டு. இதனோட டிஃப்ரென்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும், டெல்டா ஹெச்ன்னு தெரியும். டெல்டா ஹெச் இஸ் ஏ ஸ்டேட் ஃபங்க்ஷன். இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த இனிஷியல் அண்டு ஃபைனல் ஸ்டேட். அப்போது இது இனிஷியல் ஸ்டேட்டு, இது ஃபைனல் ஸ்டேட்டு. இனிஷியல் அண்டு ஃபைனல் ஸ்டேட்டு. அப்போ நம்ம வந்து என்ன எழுதலாம், இஏ பேக்வேர்டு இஸ் ஈக்குவல் டு இஏ ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த ஃபார்வேர்டு ப்ளஸ் டெல்டா ஹெச். இது ஒரு ரிலேஷன். இதையும் ஒன் வேர்டில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இந்த அரீனியஸ் ஈக்குவேஷனை நம்ம இன்டகிரேட் பண்ணியும் நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ எப்படி எழுதலாம், ஸோ கே ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி. ஓகே, இப்போது இது வந்து ஜென்ரலைஸ்டு. அதே மாதிரி இது வந்து ஜென்ரலாக எல்லா ஆர்டருக்குமே பொருந்தும். நம்ம ஃபஸ்ட் ஆர்டருக்கு எடுக்கிறப்போ, எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஆர்டருக்கு மட்டும் எடுக்கிறப்போ இந்த அரீனியஸ் ஃபேக்டருக்கு பேர் வந்து ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர். ஏன்னா கேவோட யூனிட் வந்து கேவோட யூனிட் வந்து என்னது, ஃபஸ்ட் ஆர்டருக்கு எஸ் இன்வர்ஸ். இப்போ கே ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி.
இந்த EA by RTன்றது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போது இதுதான் வந்து செகண்ட் இன்வர்ஸில் இருக்கணும். செகண்ட் இன்வர்ஸ்னால் என்ன? ஃப்ரீக்வன்சி தான் வந்து நம்ம செகண்ட் இன்வர்ஸ் யூனிட்னு சொல்லுவோம். அப்போது அந்த ஏவோட ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் இந்த அரீனியஸ் ஃபேக்டரோட இன்னொரு பேர் என்ன? ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர். பட் ஒன்லி ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர்ன்றத ஏ வந்து எப்போ சொல்லுவோம்? ஃபஸ்ட் ஆர்டருக்கு மட்டும்தான் இதை சொல்லணும். வேறு எந்த ஆர்டருக்கும் என்ன சொல்லணும்? 0th ஆர்டர் செகண்ட் ஆர்டருக்குலாம் ஏ வந்து என்னது? அரீனியஸ் ஃபேக்டர் தான் சொல்லணுமே தவிர அதை வந்து ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர்லாம் வந்து சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ அப்போது ஏ இஸ் த அரீனியஸ் ஃபேக்டர் ஃபார் த ஆல் த ஆர்டர் ரியாக்ஷன், பட் இட் இஸ் அ ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் ஃபார் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ இந்த கேவை வந்து நானும் 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்லேருந்து கேரி அவுட் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் K1 A into e power minus EA by RT1. ஓகே, e minus RT1. ஓகே, அப்போ K2 வந்து A into e power minus EA by RT2. ஓகே. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து K2 by K1 equal to A by A ஆகிடும். e power minus EA by RT2. இது வந்து என்னவாகும்? இது EA பவர் டிவிஷன் மைனஸ் EA by RT உங்களுக்கு 1ன்னு சொல்லிட்டு இது வரும். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் ஜென்ரலைஸ்டு லாக் எடுக்கிறப்போ இ பவர் இது மேலே போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ எதெல்லாம் காமனாக இருக்குது? மைனஸ் EA by R தான் வந்து காமனாக இருக்குது. அப்போ வந்து 1 by T2 மைனஸ் 1 by T1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த இதுக்கு லாக் எடுக்கிறப்போ வந்து இந்த இ பவர் வந்து நமக்கு கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகே, இந்த லாகுக்கு வந்து லாக் K2 by K1 எடுக்கிறப்போ இந்த இ பவர் கேன்சல் அவுட் ஆகிட்டு மைனஸ் EA by R இன்ட்டு 1 by T2 மைனஸ் T1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வரும். ஐ திங்க் ப்ளஸ் ஆர் மைனஸ், இல்லைனா தனித்தனியாக கூட நம்ம வேறு மாதிரி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது புரியலனாக்கா நம்ம K1 இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னோம்? A இன்ட்டு EA பவர் மைனஸ் EA by RT1 அப்படின்னா இதுக்கு லாக் K1 எடுத்தால் என்ன வரும்? லாக் A மைனஸ் EA by RT1ன்னு எழுதலாம். இப்போ அதேமாதிரி K2க்கு K2 ஈக்குவல் டு A இன்ட்டு E பவர் மைனஸ் EA by RT2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ அப்போ வந்து அதுக்கு லாக் எடுக்கிறப்ப லாக் K2 இஸ் ஈக்குவல் டு A லாக் A மைனஸ் EA by RT2. ஓகே, இப்போது இதை நம்ம லாக் K2 மைனஸ் K1 அது வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். லாக் K2 மைனஸ் லாக் K1 சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப ஏஏ கேன்சல் அவுட் ஆகிட்டு மைனஸ் EA by RT2 ப்ளஸ் EA by RT1 அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து லாக் K2 by K1 எழுதலாம். ஸோ இதை வந்து ப்ளஸ் EA by R வெளியில் எடுத்தாக்கா என்ன வரும்? 1 by T1 மைனஸ் இதுதான் ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, 1 by T2ன்னு வரும். ஓகே, அப்போ லாக் K2 by K1 is equal to EA by R into இது LCM எடுக்கலாம் T1 and T2. T2 இந்த பக்கம் போகும், T1 இந்த பக்கம் போகும். அப்போ T2 minus T1. இது வந்து integrated form of Arrhenius equation at 2 different temperature. Integrated form of Arrhenius equation at 2 different temperature. Okay, at 2 different T1 and T2. Okay, so அப்போ Arrhenius equation பார்த்தாச்சு, temperature coefficientனா என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்து மூவிங் ஆன் டு தி ஆஃப் லைஃப் வந்து கடைசியாக லாஸ்ட்டாக பார்ப்போம். I'll move on to the collision theory. ஸோ தியரிஸ் ஆஃப் ரியாக்ஷன் ரேட்ஸில் வந்து நமக்கு நிறைய தியரி இருக்குது, லைக் யூனிமாலிகுலர் பைமாலிகுலர். ஆனால் உங்கள் சிலபஸில் வந்து இந்த கொலிஷன் தியரி பைமாலிகுலர் தியரி தான் கொடுத்துருக்காங்க. தியரிஸ் ஆஃப் ரியாக்ஷன் ரேட்ஸ், தியரிஸ் ஆஃப்
reaction rates. ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து collision theory, ரெண்டாவது வந்து activated complex theoryன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து ஏஆர்ஆர் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஆர்ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு activated complex theory ஆர் activated reaction rate theory அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஏஆர்ஆர் தியரி ஆர் ஏசிடி தியரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து we are going to see the collision theory. see, ஃபஸ்ட் வந்து collision theory நம்ம எங்கேருந்து கொண்டு வரோம்னா gaseous stateலேருந்து இதை கொண்டு வரும், from the gaseous state. ஸோ நம்ம ரெண்டு ஒரு மாலிகுல் ஒன் மாலிகுல்ஸ் சேம் டைப் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து கொலைட் ஆச்சுன்னா அதுக்கு வந்து கொலிஷன் ஃப்ரீக்வன்சி Z11 சொன்னோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து கொலைட் ஆச்சுன்னா Z12. இல்லை இங்கே வந்து ஏபின்ற மாலிகுல்ஸ் வந்து கொலைட் ஆகுது. ஓகே, லைக் A + B gives ப்ராடக்ட்ஸ். இதுதான் வந்து பைமாலிகுலர் தியரி இல்லையா, செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ரைட். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரேட் வந்து எப்படி எழுதுவோம், K2 rate R is equal to K2 into A into B அப்படின்னு தான் எழுதுவோம். ஓகே, ஸோ இந்த இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து எப்படின்னா ரெண்டு மாலிகுல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகிக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு இந்த ரியாக்ஷனே வந்து நடக்குது. ஓகே, ஸோ ஐ ஹாவ் மாலிகுல் 1 ஹியர். ரெண்டு மாலிகுல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகிக்குது. ஏன்னா ஈக்குவல் ஷேப்பில் வரணும். சரி, ஓகே, இப்படி வச்சுப்போம். ஸோ ஏ மாலிகுல் ஒரு டைப், பி மாலிகுல் இப்படி இருக்குது. ஓகே, ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகிக்குது. இதுதான் வந்து ரெண்டு மாலிகுல் இருக்க சென்டர் தான் வந்து கொலிஷன் டயாமீட்டர். இதனோட டயாமீட்டர் அதனோடதுக்கும் இல்லை இதனோட டயாமீட்டருக்கும் பாதியாக எடுத்து டி ஆவரேஜ்னு ஒன்று எடுப்போம். டி டயாமீட்டர் ஆஃப் ஏ ப்ளஸ் டயாமீட்டர் ஆஃப் பி பை 2 தான் வந்து டி ஆவரேஜ். ஸோ இது வந்து கொலிஷன் டயாமீட்டர் சிக்மா ஈக்குவல் டு பை டி ஸ்கொயர் அப்படின்னு சொன்னேன், இல்லை பை ஆவரேஜ்க்கு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி. இதுதான் கொலிஷன் கிராஸ் செக்ஷன், ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போது வந்து மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகுறப்ப யூ ஹாவ் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. ஸோ கொலிஷன் ஃப்ரீக்வன்சினா ஹவு மெனி கொலிஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங் பர் செகண்ட். ஒரு செகண்டில் ஒரு கிவன் வால்யூமில் எவ்வளோ கொலிஷன்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சேம் டைப் ஆஃப் மாலிகுல் ஜென்ரலைஸ்டு கொலிஷன் ஃப்ரீக்வன்சி எப்படி எழுதுவோன்னா Z ஈக்குவல் டு 1 மாலிகுலுக்கு 2 பை ஸ்கொயர் டி ஸ்கொயர் இன்ட்டு 8 பை கேடி பை மியூ ஹோல் பவர் 1/2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இது வந்து இங்கே இது வந்து ஃபார் 1 மாலிகுல், இங்கே பெர் 2 மாலிகுல்ஸ் வரப்போ இந்த 2 வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். இது வந்து 2 பை ஸ்கொயர், ஓகே, சாரி 2n ஸ்கொயர், சாரி 2n ஸ்கொயர். ஓகே, 2n ஸ்கொயர். இப்போ வந்து சேம் டைப் ஆஃப் மாலிகுல்ன்றதுனால இங்கே n ஸ்கொயர்னு எழுதிருக்கோம். இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாலிகுல்ஸ்னால் 2 மாலிகுல்ஸ் இருப்போ இந்த டிவைட் பை 2 வந்து கேன்சல் ஆகிட்டு வெறும் n ஸ்கொயர் டி ஸ்கொயர் மட்டும் வரும். ஃபார் 1 மாலிகுலுக்கு நம்ம கொலிஷனில் வந்து 2 மாலிகுல் வர்றதுனால டிவைட் பை 2 போடுவோம், அப்போ இந்த 2 கேன்சல் அவுட் ஆகிடும். இப்போ வந்து we are going to see that when 2 molecules are colliding with இந்த ரியாக்ஷனில் பை மாலிகுலர் தெரியல, இந்த 2 மாலிகுல் தான் ஏன்ற மாலிகுலும் பின்ற மாலிகுலும் கொலைட் ஆகுது. ஓகே, இப்போ கொலைட் ஆகுறப்போ நம்ம ZABன்னு எழுதலாம். அதை ZAB is equal to NA into NB into அந்த டி ஆவரேஜுக்கு ஸ்கொயர் இன்ட்டு அதை எப்படி எழுதலான்னா 8 பை கேடி பை மியூ ஹோல் பவர் 1/2. ஃபார் 1 மாலிகுலுக்கு மேலே எப்படி எழுதியிருந்தோம், இப்படி எழுதியிருந்தோம் ஃபார் 1 மாலிகுல். இங்கே 2 மாலிகுல்ஸ் கொலைட் ஆகிறதுனால இந்த பை 2 போட்டு n ஸ்கொயருக்கு பதிலாக NA இன்ட்டு NB, இந்த டிக்கு பதிலாக டி ஆவரேஜ் ஸ்கொயரு. இது we are taken this one from the gaseous state தான். அந்த கொலிஷன் தியரியாக கேஷியஸ் ஸ்டேட்லேருந்து அந்த கொலிஷன் கிராஸ் செக்ஸ்லேருந்து இதை அடாப்ட் பண்ணியிருப்போம்.
நமக்கு மியூனா என்னன்னு தெரியும், இது வந்து ரெடியூஸ்டு மாஸ். ரெடியூஸ்டு மாஸ் 2 மாலிகுல்ஸ் வரப்போ அப்போ அதை எப்படி எழுதுவோம், MA MB டிவைட் பை MA ப்ளஸ் MB அப்படின்னு எழுதுவோம். ஓகே, இப்போ நான் வந்து கேபிக்கு பதிலாக இது வந்து வெறும் மாஸ், நான் இதை வந்து மாலிகுலர் மாஸில் எழுதுகிறேன். நமக்கு வந்து ஆர் ஈக்குவல் டு கேபி ஈக்குவல் டு ஆர் பை என்ஏன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகே, அப்போது நமக்கு ஆர் வேணும்னா ஆர் ஈக்குவல் டு கேபி இன்ட்டு என்ஏ. ஸோ நம்ம இந்த மாஸை வந்து மாஸையும் இந்த எம்ஏ வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மாலிகுலர் மாஸ் வந்து வரும். ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷனை வேறு மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ ZAB is equal to இந்த NA into NB into D average square into இதை எப்படி எழுதலாம்னா இந்த மியூ வந்து கீழே போடுறோம் இல்லையா, அப்போது இதுதான் வந்து கீழே நியூமரேட்டர், MA ப்ளஸ் MB மேலே போயிடும். நான் மாலிகுலர் மாஸில் இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் இது நார்மல் மாஸில் இருக்குது, அதை மாலிகுலர் மாஸ் பண்ணுறப்ப நான் வந்து கேக்கு பதிலாக ஆர் போட்டால் மட்டும் போதும். ஓகே, ஸோ அப்போது MA இந்த ரெடியூஸ் மாஸ் உள்ளே போடுறதுனால in terms of molecular mass 8 by RT divide by MA into MB. அதாவது இந்த மியூவை தான் இப்படி மாஸில் கொடுத்தது மாலிகுலர் மாஸில் எழுதிருக்கு. அதாவது 1 by NAவால் அதை மல்டிப்ளை பண்ணால் அது உங்களுக்கு மாலிகுலர் மாஸ் வந்து வந்துடும். ஸோ அதை வந்து இப்படி வந்து எழுதியிருக்கேன் மேலே. ஓகே, ஸோ இதுதான் வந்து யூ கால் திஸ் as a equation 2. ஓகே, இப்போ வந்து என்னென்னா இப்போ ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போது ஒரு நிமிஷத்தில் எத்தனை இது வந்து ஒரு H2 and I2ன்ற ஒரு ரியாக்ஷனுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த ரியாக்ஷனை ட்ரை பண்ணி பார்க்குறப்போ H2க்கு ஒரு வேல்யூஸ், I2ஓட மாலிகுலர் மாஸு, டெம்பரேச்சர் வந்து 700 டிகிரி செல்சியஸ் 700 கெல்வின், அப்புறம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து எத்தனை லைக் நம்பர் ஆஃப் H2 அண்ட் நம்பர் ஆஃப் I2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 to the power 19 மாலிகுல்ஸ். இது எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டி ஆவரேஜ் வந்து இந்த மாலிகுலோட கொலிஷன் இதிலேருந்து நான் கண்டுபிடிக்கிறேன். ஹைட்ரஜன் அண்ட் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் மொத்தம் எத்தனை கொலிஷன்ஸ் வருதா, 10 to the power 29 கொலிஷன்ஸ் வந்து வருதான். ஓகே, இந்த சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கேரி அவுட் பண்ணுறோம். 10 to the power 29 கொலிஷன்ஸ் வருது. ப்ளஸ் வந்து இங்கே எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குது, 10 to the power 19 மாலிகுல்ஸ் இருக்குது. அப்போது பெர் மாலிக்யூலுக்கு நம்ம போடுறோம். ஓகே, இப்போ அப்ராக்சிமேட்லி எவ்வளோ வருதுன்னா 10 to the power 10 கொலிஷன்ஸ் வந்து வருது. ஓகே, அப்போ கொலிஷன் டைம் வந்து எடுக்கணும்னா இந்த ஃப்ரீக்வன்சிக்கு இன்வர்ஸ் தான். அப்போ 10 to the power -10 செகண்ட்ஸில் இந்த ரியாக்ஷன் வந்து முடியணும். ஆனால் ரியாலிட்டியில் அந்த ரியாக்ஷன் 10 to the power -10 செகண்ட்ஸ்னால் லைக் இட்ஸ் க்ளோஸ் டு லைக் பிகோ செகண்ட்ஸ் இல்லை நானோ செகண்ட்ஸில் அந்த ரியாக்ஷன் முடியணும். 1/10 ஆஃப் தி நானோ செகண்ட்ஸில் ஆக்சுவலி பார்த்தோன்னா இந்த ரியாக்ஷன் ரொம்ப நேரம் ஆகுது. அப்போது இந்த கொலிஷன் தெரியல, இங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எப்படி நம்ம கைனடிக் கேஸ் தியரியில் எல்லா மாலிக்யூல்ஸ்க்குமே ஒரே மாதிரி எனர்ஜி இருக்காது. அப்போது எல்லா மாலிக்யூல்ஸுமே ஒரே கொலிஷன் ஃப்ரீக்வன்சியில் இருக்காது. அப்போது ZAB ப்ரைம்ன்றதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு ZAB into e power minus EA by RT அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனை வந்து மாடிஃபை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த ZAB வந்து it gives the rate of the relative collisions. ஸோ ZABன்றது என்னது, it gives the rate of relative collisions A and B. ஓகே, இப்போ திருப்பி ZABயை கொண்டு வந்து மேலே நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அந்த வேல்யூ இன்ட்டு e power -8. அப்போ Z prime AB is equal to ZAB into e power -EA by RT is equal to ZAB வந்து என்னன்னு சொல்லியிருந்தோம், NA இந்த ZABக்கு பதிலாக NA NB into D ஆவரேஜ்க்கு ஸ்கொயரு into கேபிட்டல் MA plus MB into 8 by RT divide by MA into MB power 1/2. இதுதான் வந்து into e power, இந்த டேர்ம் கூட இதுதான் ZAB into e power -EA by RT. ஸோ இப்போ போடுறப்ப வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, they are just cross checking this equation.
ஒன்ஸ் அகெயின் அப்போ வந்து என்ன எடுக்கிறாங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஏ மாலிக்யூல்ஸ் வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷனில் இருக்குன்னா 10 to the power cube NA by NA. NA வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸு, கேபிட்டல் இந்த NA வந்து அவகேட்ரோ நம்பர். அதே மாதிரி பி மாலிக்யூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 cube NA by NB by NA. ஓகே, ஸோ நமக்கு வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன எழுதணும்? R is equal to minus dA by dt is equal to K2 into A into B. ஓகே, ஸோ இந்த ZA ப்ரைம்க்கு ஒரு அப்ராக்சிமேஷன், அது வந்து என்னென்னா மைனஸ் DNA by DTன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போது இங்கே வந்து மைனஸ் DA by DTனா இந்த ஏவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். R is equal to ஏவோட வேல்யூ என்ன? ஜஸ்ட் நம்பரை மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். ஓகே, 10 cube into d by dt of இங்கே NAன்றது அவகேட்ரோ நம்பர் into NA is equal to K2 into ஏவோட வேல்யூ வந்து 10 cube NA NB into 10 cube divide by NA square. இங்கே ஒரு NA கேன்சல் அவுட் ஆகும், 10 cube கேன்சல் அவுட் ஆகிட்டு dNA by dt வந்து எனக்கு வேணும், மைனஸ் dNA by dt. அதை வந்து கொலிஷன் ஃப்ரீக்வன்சிங்க. ஸோ அப்போ மைனஸ் dNA by dt வந்து என்னன்னு வருதுன்னா K2 into 10 cube into NA by NB by NA அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருது. ஓகே, இப்போ எனக்கு K2 வந்து வேணும். இந்த K2 வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். இந்த மைனஸ் டிஎன்ஏ பை டிடி வந்து நான் என்ன ஈக்குவேட் பண்ணுறேன்னா, மைனஸ் டிஎன்ஏ பை டிடி வந்து இசட் ப்ரைம் ஏபிக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. அதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், புக்கை போய் இன்னொரு தடவை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது புரியும். இப்போ இசட் ஏ ப்ரைம் பி வந்து என்ன சொல்லியிருக்கேன்? இசட் ஏ ப்ரைம் பி இஸ் ஈக்குவல் டு, அது வந்து மைனஸ் டிஎன்ஏ பை டிடின்னு எழுதிக்கலாம், ஈக்குவல் டு அதனோட வேல்யூ வந்து முன்னாடி ஈக்குவேஷனில் என்ன எழுதி வச்சுருந்தோம்? NA NB D ஆவரேஜ்க்கு ஸ்கொயர் இன்ட்டு MA ப்ளஸ் MB இன்ட்டு 8 பை RT டிவைட் பை MA ப்ளஸ் MA இன்ட்டு MB ஹோல் பவர் 1/2 இன்ட்டு EE மைனஸ் EA பை RT. இதுதான் வந்து Z ப்ரைம் A. இதுதான் திஸ் இஸ் ஈக்குவல் டு K2 into 10 cube into NA NB divide by NA. ஓகே, இப்போ நம்ம எதை கேன்சல் அவுட் பண்ணுறோம்? இந்த NA NBயை கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். K2 வந்து இங்கே இருக்குது, K2 into NA இந்த 10 cube மட்டும் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு K2 மட்டும் வேணும். இது இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அப்போ K2 வந்து இதை வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் இந்த 10 cube NAவும் இந்த பக்கம் அனுப்புகிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்னா, இந்த டிவிஷனில் இருக்க NA இந்த பக்கம் போச்சுன்னா NA into D average square divide by 10 cube is into MA into MB MA plus NB into 8 by RT divide by MA MB whole power 1/2 into EA power minus EA by R2. இப்போ இது வந்து Arrhenius equation கூட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். just compare K2 for bimolecular A into e power minus EA by RT. இந்த EA by RT இந்த EA by RT இருக்குது, இங்கே K2க்கு K2 இருக்குது. அப்போ ஏன்றது என்ன? ஏன்றது இந்த மொத்த டேர்மும் என்ன சொல்கிறோம்? இது ஃபுல்லாக ஏ. ஓகே, அப்போ கொலிஷன் தியரியிலேருந்து அந்த Arrhenius ஃபேக்டர் வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து கொலிஷன் தியரி. கொலிஷன் தியரி வந்து இதுலேயே கொஞ்சம் அந்த ஓரியன்டேஷன் எஃபெக்ட் நம்ம நினச்சிருப்போம் எல்லா கொலிஷன்ஸும் வந்து ப்ராடக்ட்ஸை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஓகே, ஒன்லி எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் மட்டும்தான் வந்து ப்ராடக்டை வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ அப்போது அதுக்கு வந்து ஒரு ஸ்டெரிக் ஃபேக்டர் ஓரியன்டேஷன் ஃபேக்டர் ஒன்று இன்க்ளூட் பண்ணுறோம், மைனஸ் EA by RT. இல்லை அந்த Pன்றது வந்து என்னென்னா ஸ்டெரிக் ஃபேக்டர்.
கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணிக்கோங்க. சாமி கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பீன்றது ஸ்டெரிக் ஃபேக்டர். பீன்றது ஸ்டெரிக் ஃபேக்டர். ஓகே, எங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் ப்ளீஸ். ஸோ இந்த ஸ்டெரிக் ஃபேக்டர் வந்து எல்லா ரியாக்ஷனுக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அதனால் வந்து இந்த தியரி வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கொல்யூஷன் தியரி. ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரியும் அண்டு ஆஃப் லைஃப் பீரியடும் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பண்ணுறேன். ஸோ ஐ ஹேட் சம் டிஸ்டர்பன்சஸ் ஹியர். தேங்க்யூ வெரி மச்.